உண்மையிலே இன்று எல்லா அரசியல் கட்சிகளும் பாராளுமன்றத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டு திருடர்கள், அலிபாபாவும் 40 திருடர்களும் இன்று பயந்து கொண்டு நாங்கள் சிறைக்கு சென்று விடுவோமோ, நாட்டிலே கொள்ளையடித்த பணத்தை இந்த அரசாங்கம் பறித்து விடுமோ, இனியும் எங்களுக்கு அதிகாரத்துக்கு செல்ல முடியாதோ, மக்களை ஏமாற்ற முடியாதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த கள்ளர் கூட்டங்கள் தான் நேற்று முந்தைய தினம் கொழும்பிலே ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தார்கள். இந்த மாநாட்டிற்கு வெட்கம் இல்லாமல் சில தமிழ் தலைவர்களும் முஸ்லீம் தலைவர்களும் சென்று அந்த மாநாட்டிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், இந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன? ஆசியாவிலே புகழ்பெற்று திறந்த யாழ் நூறகத்தை எரித்தது யார்? 81, 83 தென்னிலங்கையிலே தமிழர்களை சொத்துக்களை சூறையாடி அவர்களை கொன்று குவித்தது யார்? மறுபக்கம் சுதந்திர கட்சி தமிழருக்கு எதிராக பல்வேறுபட்ட இன கொடுமைகளை செய்தவர்கள் இன்று இவர்களோடு கைகோர்த்து இந்த தமிழ் முஸ்லிம் தலைவர்களும் வெட்கமில்லாமல் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். புதிய ஆட்சியை கொண்டு வர போகிறார்களாம், ஜனநாயகத்தை பாதுகாக்க போகின்றார்களாம். ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தங்களுடைய ஆட்சி காலத்தில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு நாட்டை மாத்திரமல்ல இனவாதம் பேசிக்கொண்டு தமிழர்களிடத்திலே தமிழ் இனவாதத்தையும் முஸ்லிம்களிடத்திலே முஸ்லிம் இனவாதத்தையும் சிங்களவர்களிடத்திலே சிங்கள இனவாதம் பேசிக்கொண்டு மக்களை பிரித்து இவர்கள் செல்வந்தர்கள் ஆனார்கள் ஒழிய இந்த நாட்டிலே அனைத்து மக்களுடைய பிரச்சனைகள் இன்னும் அதே இடத்தில் தான் இருக்கின்றன. பனை அபிவிருத்தி சபையின் ஏற்பாட்டில் பனை விதை நடுகை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வும் பயனாளிகளுக்கான உபகரணங்களும் வழங்கும் நிகழ்வும் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற போதே பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார்.